ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிறந்த விவசாயி. தனது வயலில் எப்போதும் கடுமையாக உழைப்பார். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. தனது கிராமத்திற்கு தேவையான நல்ல வகை மாம்பழங்களை அடுத்த தலைமுறைக்கும் விட்டுச் செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அவருக்கு வயது முதிர்ந்த காரணத்தால் அவரால் முன்பை போல வயலில் அதிக நேரம் உழைக்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் தன் வயல் முழுவதும் விதைகளை விதைத்து செடிகளை நட்டுக் கொண்டிருந்தார். இதை பார்த்த ஊர் மக்கள் சிலர் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். வயதான காலத்தில் உங்களுக்கு ஏன் இந்த வேலை? இந்த செடி வளர்ந்து மரமாகி பலன் கொடுப்பதற்குள் நீங்கள் இருக்கப் போகிறீர்களா என்று கேட்டனர். ராமன் புன்னகையோடு சொன்னார், நான் இந்த மரத்தின் நிழலில் அமரப்போவதில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் பேரன் பேத்திகள் அந்த நிழலில் அமர்ந்து மாம்பழங்களை சாப்பிடுவார்கள். நான் விதைப்பதை கடமையாக கருதுகிறேன். பலன் கிடைப்பது இயற்கையின் நீதி. நாட்கள் கடந்தன. சில மாதங்களிலேயே ராமன் இறந்து விட்டார். அந்த வயல் பாழடைந்து கிடந்தது. மக்கள் அந்த இடத்தை கண்டு கொள்ளவில்லை. காலம் சென்றது. பல ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த வழியாக வந்த பயணிகள் ராமன் நட்டு வைத்த அந்த மரங்கள் வளர்ந்து ஊருக்கே உணவளிக்கும் வகையில் காய்த்து குலுங்குவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். கசப்பான வெயிலில் நடந்து வந்தவர்களுக்கு அந்த மரங்கள் நிழலையும் இனிய கனிகளையும் வழங்கின. அப்போது அந்த பயணிகள் சொன்னார்கள், இந்த செடியை நட்டவர் இன்று உயிருடன் இல்லை. ஆனால் அவர் விதைத்த விதைகள் இன்று இத்தனை உயிர்களை காக்கின்றன. கதையின் நீதி: நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் கடின உழைப்பும் ஒரு குறிப்பிட்ட இலக்கிற்காக மட்டுமே இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நாம் செய்யும் ஒரு சிறு முயற்சி நாளை பலருக்கும் பயன்படும் மிகப்பெரிய நன்மையாக மாறலாம். நாம் விதைக்கும் விதைகளை அறுவடை செய்ய நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய கடின உழைப்பும் நேர்மையான முயற்சிகளும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் பலன் தரும். நாம் விதைக்கும் நற்பண்புகளும் உழைப்பும் அழியாதவை. நாம் இந்த உலகை விட்டு சென்றாலும் நாம் விட்டு செல்லும் நற்செயல்கள் தொடர்ந்து பலனளித்துக் கொண்டே இருக்கும். எனவே பலன் கிடைக்கிறதா என்று யோசிக்காமல் உங்கள் கடமையை சிறப்பாக செய்யுங்கள். விதைத்தவன் உறங்கினாலும் அவன் விதைத்த விதைகள் என்றுமே உறங்குவதில்லை. அவை வளர்ந்து ஒரு நாள் விருட்சமாகும்.